யாழ்ப்பாணத்தில் சாதிய பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு பெண்ணை கிண்டல் செய்ததாக பொய் கூறி நபர் மீது யாழ்ப்பாணத்திற்கு வந்த புலம்பெயர் தமிழர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார். அது தவிர கத்தி முனையில் அவருக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான காணொளிகள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. என்ன நடந்தது என்பது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக 2 யுவதிகளான மகள்களை தந்தை மிரட்டி பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார். இது தொடர்பாக போலீஸ் முறைப்பாடு கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை தாய் வெளிநாட்டில் இருக்கின்ற நிலையில் மகளை தந்தை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கிய சம்பவம் தொடர்பாக மற்றொரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அது தவிர குடும்ப உறுப்பினரான மாணவியை 14 வயதுடைய மாணவியை இளைஞன் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியமை தொடர்பான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இந்த செய்திகளை எல்லாம் கேட்கின்ற போது அல்லது இந்த செய்திகளை வழங்குகின்ற போது எமக்கே வாய் கூசுகின்ற போல் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இப்படியான சம்பவங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது மிகவும் ஒரு அதிர்ச்சியான விடயமாக பார்க்கப்படுகின்றது. அது தவிர எங்கே இந்த சமுதாயம் செல்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதிலே ஒரு சம்பவம் திருவோணமலையிலே பதிவாகி இருக்கின்றது. ஆகையால் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஏகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் பெண் ஒருவரை கிண்டல் செய்ததாக பொய் கூறி கூலி தொழிலாளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அது தொடர்பான காணொளிகளும் புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களிலே வெளியாகி இருக்கின்றது. இந்நிலையில் அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்கின்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதாவது வல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொண்டைமானாறு எனப்படுகின்ற பகுதியில் நேற்றைய தினம் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. கூலி தொழிலாளியை பெண் ஒருவரை கிண்டல் செய்ததாக கூறி நபர் ஒருவர், அதாவது நோர்வேயிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்த புலம்பெயர் நபர் ஒருவர் அந்த கூலி தொழிலாளியை கடுமையாக தாக்கியதாகவும் அதன் தொடர்ச்சியாக கத்தி முனையில் அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறு பெண்ணை தாக்கியதாக கூறப்படுகின்ற அந்த தகவல் என்பது பொய் என்றும், அவர் வெளிநாட்டிலிருந்து வந்த போது அந்த நபர் அந்த கூலி தொழிலாளி மது போதையில் அவருடன் முரண்பட்டதாகவும் அதற்கு பழிவாங்குவதற்காகத்தான் குறித்த புலம்பெயர் தமிழர் இவ்வாறு பொய் கூறி அந்த கூலி தொழிலாளியை தாக்கியதாக செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது தவிர குறித்த அந்த புலம்பெயர் தமிழர் மோட்டார் சைக்கிள் ஒன்றை வைத்திருப்பதாகவும் அந்த மோட்டார் சைக்கிளில் அந்த கத்தியை அல்லது வாளை வைப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அந்த மோட்டார் சைக்கிளிலே பிரத்யேகமாக செய்து வைத்திருப்பதாகவும் அதற்குள் வைத்துக் கொண்டு இவ்வாறு சுற்றித் திரிந்து அங்கிருக்கின்றவர்களை அச்சுறுத்துகின்றார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் அந்த கூலி தொழிலாளியையும் கத்தி முனையில் அச்சுறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் சாதிய பிரச்சனை இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர வல்வெட்டித்துறை போலீசாருக்கும் அந்த புலம்பெயர் தமிழருக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருப்பதால் அந்த நபர் என்ன செய்தாலும் வல்வெட்டித்துறை போலீசார் கண்டும் காணாமல் இருக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதாக இது தொடர்பாக வெளியான இணையதள செய்தியிலே மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக பதுளை ஊவா பரணகம எனப்படுகின்ற பகுதியில் வசிக்கின்ற 54 வயதுடைய ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் ஒருவர் தனது 2 யுவதிகளான மகள்களை துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார். இது தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. 23 மற்றும் 29 வயதுடைய தனது மகள்களை இவ்வாறு அவர் மிரட்டி தொடர்ந்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுத்தி வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட அந்த 2 யுவதிகளும் போலீஸ் நிலையத்திலே பொறுப்பதிகாரியிடம் நேரடியாக சென்று முறைப்பாடு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கமைய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த நபரை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த நபர் அந்த இளம் பெண்களை மிரட்டி இருக்கின்றார், அதாவது மகள்களை மிரட்டி இருக்கின்றார். இந்த விடயத்தை நீங்கள் தாயிடமோ அல்லது குடும்ப உறுப்பினர்களிடமோ கூறுவீர்களானால் சுட்டு கொலை செய்து விடுவேன் என்கின்ற மிரட்டலையும் அவர் விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
இவ்வாறு மிரட்டித்தான் சொந்த மகள்களை அவர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அது தவிர அந்த நபர் சமூகத்தில் நல்லொழுக்கம் உள்ளவராகவும் ஒரு சமூக சேவராகவும் காட்டிக்கொண்டு வீட்டிலே இவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட அவரை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாகவும் அது தவிர அந்த 2 யுவதிகளையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை இதே போன்ற மற்றொரு சம்பவமும் பதிவாகி இருக்கின்றது. அதாவது தந்தையால் மகள் துஷ்பிரயோகத்திற்குள்ளான சம்பவம் தொடர்பாக மற்றொரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மொனராகலை பிபில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தான் இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தாய் வெளிநாட்டில் இருக்கின்ற நிலையில் 10 வயதுடைய சிறுமி தகப்பன் மற்றும் சகோதரனுடன் வீட்டிலே வசித்து வந்திருக்கின்றார். அவர்கள் வாடகை வீடொன்றில் தான் வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் சகோதரன் மற்றும் தந்தையுடன் ஒரே கட்டிலில் தான் அவர்கள் உறங்குவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் கடந்த ஜூன் மாதம் முதல் பலமுறை அந்த சிறுமி தந்தையால் கொடுமைக்கு உள்ளாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த சிறுமியின் பிறப்பிறப்பில் அதிக வலி ஏற்பட்டதை தொடர்ந்து குறித்த சிறுமி மொனராகலை வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இது தொடர்பான உண்மை தெரிய வந்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக சமையல்காரரான அந்த சிறுமியின் தந்தை கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவமும் அப்பகுதியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை மற்றொரு துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. திருகோணமலை மொடவெல எனப்படுகின்ற பகுதியில் தான் இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஒரு இளைஞன் தனது குடும்ப உறுப்பினரான 14 வயதுடைய பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கமான 119க்கு உடனடியாக முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் உள்ளிட்ட பல திணைக்களங்களுக்கும் இது தொடர்பாக அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக உடனடியாக போலீசார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்ததன் அடிப்படையிலே குறித்த அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அதாவது திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதித்ததுடன் தொடர்ச்சியாக அந்த இளைஞனை கைது செய்து திருகோணமலை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த இளைஞனை விளக்கமறையில் வைக்குமாறு திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இவ்வாறான சம்பவங்கள் இந்த நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது நான் சொன்ன இந்த விடயங்கள் எல்லாம் கிழக்கு மாகாணத்திலும் அதை விட ஏனைய மாகாணங்களிலுமே இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறு சிறுமிகள் பெண்கள் பாதிக்கப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலே முக்கியமாக பல சம்பவங்கள் பேருந்துகளிலும் வேலை செய்ய போகின்ற இடங்களிலும் பாடசாலைகளிலும் மற்றவர்களால் இவ்வாறு நடத்தப்படுகின்றது. இந்த குற்றங்கள் எல்லாம் மற்றவர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் வீட்டிலே சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை, தந்தையாலே சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை, உறவினர்களாலே சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆண்கள் அனைவருமே இப்படித்தான், இங்கு பெண்களே வாழ முடியாதா என்கின்ற ஒரு மன ஆதங்கமும் பெண்கள் மத்தியிலே இருக்கின்றது. அது தொடர்பாக இந்த செய்திகளை பார்க்கின்ற போது அவர்களுக்கு கேள்வி கூட எழும். ஆனால் இப்படியானவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் தண்டனைகள் பாரிய அளவிலே இல்லை என்பதுதான் உண்மை. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த்.